மத்திய அரசு கட்டாயமாக தமிழகத்தில் மும்மொழி திணிப்பில் ஈடுபட்டிருக்கிறோம். இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் 3 மொழியை திணிப்பதற்காகவே PM ஸ்ரீங்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் தீவிரமாக அமல்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி அந்த திட்டத்தை அமல்படுத்தலைன்னா தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் மும்மொழி திட்டத்தை எந்த காலத்திலும் நீங்கள் அமல்படுத்த முடியாது. ஆனாலும் சித்து வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. 2 மொழியே போதும், 3வது மொழி எதுக்குன்னு கேட்குறேன். ஒரு மாணவன் 5 பாடம் படிக்கிறான். அந்த 5 பாடத்தில் 3 மொழி பாடம் இருந்துச்சுன்னா 2 தான் சப்ஜெக்ட் படிக்க முடியும். அப்போ அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய திறன் மேம்பாடு குறைஞ்சு போயிடும். மொழிப்படிப்பு அதிகமாக மற்ற கல்வியில் தரம் திறன் குறைஞ்சு போயிடும். ஏன்னா அதுக்கு அவனால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்திய அரசு எதுக்காக இந்தியா முழுசும் 3வது மொழி திணிக்கிறீங்க? பீகாராக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், 3 மொழி எடுத்துக்கிட்டு 5 மொழி படிக்கிற வச்சிருக்கலாம். இந்தியாவில் 22 மொழி இருக்குல்ல, 22 மொழியே படிக்கிட்ட மாணவன், அவனுக்கு எந்த சப்ஜெக்டும் வேண்டாம், அந்த மாணவன் வளர்ந்துருவானா? அப்போ எத்தனை மொழி படிக்க முடியும்? அந்த மாணவனுக்கு எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க? அப்போ ஒரு மாணவனுக்கு 5 பாடம் இருக்குன்னா மொழிப்பாடம் 2 மொழிப்பாடம் இருக்கலாம், அதே அதிகம்தான். இப்போ நீங்கள் லண்டனில் ஒரு பையன் படிக்கிறான்னா ஒரே ஒரு மொழிப்பாடம் தான் படிப்பான். அமெரிக்காவில் ஒரு பையன் படிக்கிறான்னா ஒரே ஒரு மொழிப்பாடம் தான் படிப்பான். மீதி 4 பாடம் மற்ற பாடங்களை அவன் படிப்பான். மற்ற பாடங்களை அவன் படிக்கும்போது அவனுக்கு திறன் மேம்பாடு வரும். இன்னைக்கு பாருங்கள், செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி கணிதம், சமூக அறிவியல், இப்படி பல பாடங்களை படிப்பதற்கு, இது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் வேர் இருக்குது. அப்போ பல பாடங்களை படிக்கிறதுக்கும் விளையாட்டுக்கும் அவனுக்கு டைம் கிடைக்கும் ஒரே ஒரு மொழிப்பாடம் படிக்கும்போது. அப்போ 3 மொழிப்பாடம் படிக்கும்போது மற்ற திறன்கள் அவனுக்கு குறைஞ்சு போயிடும். விளையாட்டில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க முடியாது, கணிதத்தை படிக்க முடியாது. அப்போது ஒரு குழந்தை எல்லா திறனும் பெற்ற குழந்தையாக வளர்வதற்கு வாய்ப்பில்லை. வெறும் மொழியை மட்டும் படித்து அவனுக்கு ISROட வேலை கொடுத்துருவீங்களா? அவனுக்கு ராக்கெட் சயின்ஸ் புரியுமா? அவனுக்கு என்ன புரியும்? அவனுக்கு என்ன பயாலஜி அறிவு வந்துருமா? மொழியிலிருந்து என்ன அறிவு வந்துடும்? எந்த மொழி வேண்டுமானாலும் ஒரு 6 மாதத்துக்கு தேவைன்னா அவன் கற்றுக்கிட்டு போகிறான். ஆனால் இதுக்காக LKGயிலிருந்து கல்லூரி படிப்பு வரை ஒரு பாடம் 3வது மொழி பாடமாக எடுத்து படிக்கும்போது அவனுடைய திறன் மற்ற சப்ஜெக்டில் திறன் குறைஞ்சு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக தான் 5 பாடத்துக்கு மேலே வைக்க முடியாது. அந்த மொழி பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு மற்ற பாடங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 3வது மொழியாக சமஸ்கிருதத்தை இந்தியா முழுவதும் திணிக்க ஒன்றிய அரசு திட்டம் போட்டிருக்குது. இந்த சமஸ்கிருதத்தை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு கேட்க